Hi, I am Dr. A. Navalari Shankar, Senior Consultant Orthopedic Surgeon, Apollo Hospital, Chennai. Today we are going to talk about robotic knee replacement. So what is robotic? So robotic is the combination of the surgeon's expertise with the advanced technology. இப்போ நிறைய பேர் மூட்டு தேய்மானம் ஆயிருக்கு, நீ ரீப்ளேஸ்மெண்ட் காமன் எல்லாருக்கும் தெரியும். ஸோ சார் உற்பத்திக்கு ஏன் ரொபோட்டிக் அப்படின்னு வந்துச்சுன்னா, ரொபோட்டிக் இஸ் நாட் கோயிங் டு த சர்ஜரி. சர்ஜன் தான் சர்ஜரி பண்ண போகிறாரு. பட் அட்வான்ஸ் டெக்னாலஜி வித் ரோபோட எக்ஸ்பர்டைஸ் வச்சு பண்ணும்போது சர்ஜிக்கல் ப்ரிசிஷன் இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ எல்லார் முட்டியும் ஒரே மாதிரி கிடையாது. ஒரு முட்டி +1 இருக்கும், +1, 2, 3 அது மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்கும். ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது முன்னாடியே 3D டெக்னாலஜி மூலமா அந்த நீ உங்கள் பர்டிகுலர் ஒரு பேஷண்ட்டோடைய நீயை 3D டெக்னாலஜி மூலயமா அதை பிரிண்ட் எடுத்து ரியல் டைம் கைடன்ஸாக எடுக்கும்போது அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுடைய போன்ஸ் தகுந்த மாதிரி அந்த இம்ப்ளான்ட் பொசிஷன் இருக்கணும். ஸோ அந்த இம்ப்ளான்ட் பொசிஷன் பண்ணும்போது பேஷண்ட்டுக்கு லாங்கிவிட்டி ஆஃப் த இம்ப்ளான்ஸ் வரும். ஒரு சர்ஜரி பண்ண ப்ரெசேஷாகவும் இருக்கும், லாங்கிவிட்டியாக இருக்கும். ரெண்டாவது யூஸ்வலி இந்த வயசானவங்களுக்கு தான் நம்ம நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அவங்களுக்கு என்ன பயம்னு, சார் ரொம்ப வலி இருக்குமா நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண? இந்த ரொபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டில் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் போய் நம்ம ரிலீஸ் பண்ணுறதுனால சாஃப்ட் டிஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கின் அண்ட் சாஃப்ட் டிஷ்யூ ரொம்ப கொஞ்சமாக டிசெக்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு பெயின் ஆல்மோஸ்ட் 40 to 50% நார்மல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டோட கம்மியாக இருக்கும். ஸோ தட் குயிக் ரெக்கவரி உங்களுக்கு கிடைக்கும். எல்டர்லி பேஷண்ட்ஸில் போன் எல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம போன் எடுக்கிறதும் 1 மில்லிமீட்டர் ரொம்ப கம்மியாக ரிசெக்ட் பண்ணும்போது நார்மல் நேச்சுரல் நீ மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இம்ப்ளான்ட் வச்சா கூட. ஸோ அதனால தான் நார்மல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கும் ரொபோட்டிக் மூலியமாக பண்ணும்போது என்ன வித்தியாசம்னு, ஒன்று ப்ரிசிஷன் கிடைக்கும், செகண்டு சாஃப்ட் டிஷ்யூ டேமேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும், பெயின் கம்மியாக இருக்கும். ஸோ தட் ரிகவரி அதிகமாக இருக்கும்.